ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி முரளி கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே செம்ம காண்டாகிறாங்க. என்னம்மா ஏன் ஏன் பாட்டி இப்படிலாம் அனுப்பி வச்சிங்க அவளை அப்படிங்கிற. என்னடா ஒத்தே எப்படி போகிறது, நான் தான் மாமா கூப்பிட்டு போக சொன்னேன்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஏக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இவன் பொண்டாட்டிங்க இருந்தால் அவன் வள்ளுவரன்னு எரிஞ்சு விழுகிறான். அவள் போன கையோட இப்படி தவிக்கிறான். கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிட்டான். பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கணும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ராக வேகமாக அங்கே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்குள்ளே முரளி என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் இங்கே விட்டுறாங்க. எப்படி இந்த வீட்டுக்கு வந்தான், நம்ம அட்ரஸ் இவனுக்கு எப்படி தெரியும்னு முடியும் அப்படி குழம்புறாங்க. அப்போ இவனுக்கு நினைவு திரும்பலை. அவன் ரெடியாக தான் இருக்கான். இவனை இப்படியே இவன் போக்கில் போய் இவன் என்ன நினைக்கிறாங்கிற கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உடனே கேட்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே கேட்கணும்னு நினச்சா சட்டையை பிடிச்சி ஆஞ்சிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல மாட்டானே அப்படிங்கிறக்காண்டி அமைதியாக சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன அபி உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி காப்பிலாம் கொடுக்க மாட்டீங்களாங்கிறாங்க. இல்லைங்க நேரம் ஆகும்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நல்ல வேலை அவங்க அத்தை இருப்பாங்கல்ல, அவன் நம்மளை கொத்த அள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அத்தைக்காரி தான் ஆஞ்சு ஆஞ்சு போடுறாளே, சிலதுக கண்ணாடி போட்டுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, அப்படி இப்படின்னு பேசி போகிறாங்களா. இங்கே நம்ம இவகிட்ட மாட்டோம்னா அவ்வளோதான் கிளம்பி எஸ்ஆகி ஓடிடுறாரு. இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. ராகவ வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. என்னப்பா கொண்டே விட்டு வந்துட்டியான்னு பாட்டி கேட்குறாங்க. விட்டுட்டு வந்துட்டேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. அட நீ விட்டுட்டு வந்துட்ட, ஆனால் இங்கே பாரு அபி வீட்டுக்காரு உடனே கூப்பிட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. என்னது கிளம்பி போயிட்டானா அப்படின்னு உறைஞ்சி போய் உட்கார்ற. ஐயோ என்ன இது, ரெண்டு பேரையும் பிரிச்சாச்சு, அப்பாடா இனி நிம்மதி சந்தோஷம். இதை அப்படியே பெருசாக்கலான்னு பார்த்தா இப்படி இவன் உடனே ஓடிட்டானே. உண்மையிலே நடிக்கிறானா, பாசமாக இருக்கானா இல்லை வெறுக்கிறானா ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி இங்கே முரளி காண்டாகி போய் குழம்பி போயிருக்காங்க. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு அஞ்சலி வந்து கேட்கல. ஒன்றும் இல்லைம்மா தலை வலிக்குது அப்படின்னுக்கிட்டு இருக்காங்களா. ஐயோ என்ன இது அப்படி கவனிக்கிறாங்க. ஏன் இப்படி ராகவ் போய் கூப்பிட போயிட்டானோன்னு இவன் ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆகுறான் அப்படின்னு சொல்லி குழம்புறாங்க. அங்கே ராகவ் போயிடுறாங்க போன கையோட. அபி இங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்கிற. ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்பா பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன், நான் வரக்கூடாதா அப்படி இப்படிங்கிறாங்களா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ராக வந்துடுறாங்க. வந்ததையோட மாப்பிள்ளை வாங்க என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, அபி இப்போ தான் வந்தால் அதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இல்லை அவள் பாட்டுக்கு சொல்லிக்காமல் வந்துட்டா. என்ன அபி மாப்பிள்ளைகிட்ட சொல்லாமே வந்த. இல்லைப்பா எனக்கு தோணுச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன அபி நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்ட, எனக்கு அங்கே கையும் ஓடலை காலும் ஓடலை, நான் எனக்கு அங்கே வச்ச ஃபைல்லாம் எடுத்து கொடுக்கணும், நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட அப்படின்னு. வா போவாங்கல்ல. என்னங்க வந்தோன்னே போக முடியாது அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போயிடுறாங்க. அபி உடனே பின்னாடியே போகிறாங்க. ராகவ் இங்கே வெளியில் வந்துட்டு அவங்க எல்லாருமே சிரித்து பேசுகிறாங்க. மாப்பிள்ளனால விட்டுட்டு இருக்க முடியல பார்த்தியா, எப்படியோ அபி ஆசைப்பட்டது மாதிரியே நல்ல புருஷன் தான் கிடச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினச்சது ஒன்றும் தப்பு இல்லை தான். இப்போதைக்கு ஏதோ ஒரு மேகம் மூட்டை இருக்குது, அதனால அவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கிற மாதிரி தெரியுது. மேகம் சீக்கிரம் விலகும், அவங்களுக்குள்ள உண்மையான அன்பு வெளிப்படும். அதனால அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அந்த மேகம்னு சொல்கிறது இந்த முரளி நாய் தாங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்கு போயிடுறாங்க. ராகவ் போயிட்டு அபிகிட்ட பேசுகிறாங்க. நீ பாட்டுக்கு வந்துட்டு வரியா இல்லையா, என்ன நீங்கள் இவ்வளோ ஆணவமாக கூப்பிட்றீங்க அப்படிங்கல, நீ எதுக்கு அவன் கூட வந்த, ஏன் நான் இவன் கூட வந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் என்னை கண்டுக்கவே இல்லையே, என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் சாரி எத்தனை வாட்டி கேட்டேன் நீங்கள் மன்னிச்சிங்களா அப்படி இப்படின்னு அப்படி கத்துறாங்க. இங்கே பாரு அவி சாரி போதுமா, இங்கே வந்து கேட்டு என்ன புண்ணியம், அதுலேயும் கூடி கோமா பேசுகிறீங்க, என்னை அன்பாக கொஞ்சி கூப்பிடுங்க அப்போ தான் வருவேன் அப்படிங்கல. சரி செல்லம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி அவங்களோட கண்ணை ரெண்டையும் தான் கையில் ஏந்திக்கிறாங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அபி. அவங்க பொய்யா தாங்க ராகவ் சொல்கிறாங்க, இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரே சிலுத்துக்கிறதுங்க அந்தளவுக்கு. அப்படி காதல் அப்படி சொட்ட விடுறாரு. அபியை பார்த்து அபி அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க, ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. பல நிலவி பால் விழுந்தா விடுவாங்களா என்ன, கபக்குன்னு அப்படியே ரசிக்கிறாங்க அவர் பேசுகிறத. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அபி, வந்துரு அபி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு கொஞ்சி கூப்பிட்றாங்களா. அப்படியே சந்தோஷமாக அப்படியே சொக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. நாங்கள் உடனே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அபி வந்தோன்னே போகிறேன். ஆமாப்பா நான் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவருக்கு ஏதோ முக்கியமான ஃபைல் கொடுக்கணுமா, நான் எடுத்து கொடுக்கணும், வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்பாடா வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் நினைக்கிறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு பார்த்தகையோட எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. டேய் என்னடா இப்போ தான் போனால் உடனே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல, அதான் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் அபிச்சலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவராலையும் என்னால் இருக்க முடியல, என்னை விட்டுட்டு என்னாலையும் அவரை விட்டுட்டு இருக்க முடியாது, அதனால தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல இங்கே முரளி காண்டாகிறாரு. வயிறு எரியுது. என்னங்கடா இவன் 10 நிமிஷம் கூட பிரித்து ஆகலை, அதுக்குள்ளே வந்து பச்சைக்கிளி மாதிரி ஒட்டிக்கிட்டீங்களே, பசக்குன்னு பச வச்ச மாதிரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காபி எனக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் காபி போட்டு மேலே வாரி அடைச்சிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இதோ இப்போயே போட்டு வரேன் அப்படிங்கல. காப்பியை கொண்டு வராங்க. இந்த போட்டதுட்டேன் அபி இப்போயே கொண்டு போ அப்படிங்கிறாங்க. இதோ வர்றேன் அப்படி சொல்லி ரெண்டு பேருமே உரசிக்கிட்டே மேலே போகிறாங்க. ஐயோ என்னடா இப்படி நடக்குது, பிரிக்க நினச்சா பிரிக்க முடியலன்ட்டு மேலே போகிறாங்களே, ஒன்றும் புரியலேன்னு முரளி செம்ம காண்டாகிறாங்க. அதை பார்த்து நல்லா நோட்டம் விட்டுறாங்க. இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே மாமியால் மருமேனு மறுபடியும் மண்டையை காய்ச்சிக்கிறாங்க. என்ன அத்தை இப்படி நடக்குது, இதுகளுக்கு எப்போ பாரு பெரியிற மாதிரி இருக்குது, மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுதுங்க. ஆமாம் கிருஷ்ணா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குதுங்க, அடுத்து அப்படியே துக்கத்தை கொடுத்துடுதுல, என்ன பண்ணலாம், சீக்கிரம் அப்படி ஏதாவது
யோசனை பண்ணுங்க அத்தை, இதுங்க வந்து ஒன்று சேர்ந்துருங்க போல இருக்கே, இதுங்க ஒன்று சேர்ந்து புள்ள குட்டியோட வந்து நின்றக்கூடாது, எனக்கு என் அபி வேணும், நீ என்ன பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம், நீனும் உன் மண்டையை குழப்பு, நானும் மூளையை கசக்கிக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு இங்கிட்டு முரளி புலம்பி தள்ளுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் பொண்ணான கையில் லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.